இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரை பின்பற்றுவது எப்படி? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னைத்தான் வெறுத்து. தனக்காக வாழ்கிறவன், தன்னையே யோசிக்கிறவன் தேவனுக்குரிய காரியங்களை யோசிக்க முடியாது, தேவனுடைய திட்டத்தை யோசிக்க முடியாது. தன்னைத்தான் யோசிக்கிறவன், தன்னை சுற்றிலும் இருக்கிறவைகளை யோசிக்கிறவன் தேவனை யோசிக்க முடியாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஆண்டவருக்காக வாழ வேண்டும், நம் மூலமாய் அநேகர் ஆண்டவரை அறிய வேண்டும். இதுதான் கிறிஸ்து இயேசுவினுடைய ஏக்கம். அவர் அதற்காகத்தான் சுற்றி திரிந்தார். ஒவ்வொருவருக்கும் நற்செய்தியை அறிவித்தார். அவரை தேடி அற்புதங்களை பெற வந்தவர்களுக்கும் அவர் நற்செய்தியை அறிவித்தார். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் அவர் அருளும் ஆசீர்வாதத்தின் பலனை பெறுவதற்காக அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அதற்கு முன்பதாக அன்றைக்கு நியாயம் தீர்க்கிறவராய் வருவார். இன்றைக்கு நமக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அநேக சீஷர்கள் மூலமாய் தன்னை பின்பற்றுகிறவர்கள் மற்றவர்களுக்கு இடரலாய் இருக்கக்கூடாது, வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமக்கிற ஜனங்களை கொண்டு ஆண்டவர் தன்னுடைய நற்செய்தியை அறிவிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நாம் எப்படிப்பட்ட வகையிலே கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்கு பின்பதாக நாம் எப்படிப்பட்ட பாதையிலே நடக்கிறோம்? அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆலோசனை, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்பி ஒரு சிறு பிள்ளையைப் போல மாற வேண்டும். மனம் திரும்புதல், மனம் மாற்றம். இந்த மனம் மாற்றம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும். அதற்காகத்தான் மத்தேயு 18:11 சொல்கிறார், மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போனவர்களை, வழி தப்பி போனவர்களை, துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களை ரட்சிக்கிறதற்காக இந்த பூமிக்கு வந்தாரே ஒழிய அழிப்பதற்கு அல்ல, மீட்பதற்கு வந்தார். இந்த கால வேளையிலே ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கும் அளக்கப்படும். நாம் மற்றவர்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்யும் போது நமக்கும் அவ்வாறு செய்யப்படும். அதைத்தான் அவர் சொல்கிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த அன்பின் கிருபை நமக்குள்ளே வர வேண்டும்.
நமக்குள்ளே தேவனுடைய நற்செய்தி எல்லாருக்குள்ளும் கடந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத குறைபாடுள்ள குணங்கள் காணப்பட வேண்டுமானால் அது மாற வேண்டும். ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல வாழ்க்கை, மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல வாழ்க்கை, சிலுவையை எடுத்துக்கொண்டு தன் ஜீவனையும் இழந்தாவது நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தந்தரலும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் எங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் எங்களுக்கு லாபம் என்ன? அவனவன் கிரியைக்கு தக்க பலனளிக்கிற கர்த்தாவே, எங்கள் கிரியை உமக்கு பிரியமானதாக இருக்க உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமீன்.